நல்லா சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணை இருப்பதும் நன்றே. நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் சேர்ந்து பேச இருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா, இப்போ நான் இங்க பேச வர்றது என்னன்னா, நம்ம தலைப்பு என்னன்னா, குடும்பத்துல இன்னைக்கு குறைஞ்சிட்டு வர்றது ஒழுக்கமா பொறுமையா அப்படின்றது. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பொறுமைன்றது ஒரு ஒழுக்கம் தான். ஏன்னா பொறுமை வந்து ஒரு ஒழுக்கத்தோட உள்பகுதி அப்படின்னு சொல்றோம். நம்ம அம்மா ஜானகி அம்மா பேசும்போது கூட நிறைய விஷயம் பேசினாங்க. ஒரு பந்திக்கு போனா பந்தியில அந்த பசங்களுக்கு அவசரம், பெரிய ஆள் இருக்கிறாங்க, அவங்களும் கூட எந்திக்கிற அவசரமா எந்திக்க வர வச்சுட்டு அந்த பசங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவசரம் கட்டுறாங்க. பொறுமை இல்லை. அதைத்தான் அவங்க சொல்றோம். அதான் முத்துலட்சுமி அம்மா சொன்னாங்க, அந்த உணவு ஒழுக்கத்தை தான் நாங்க பேசுறோம் பண்றோம். இது எல்லாமே ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம். அங்க பொறுமை இல்லைன்றது ஒரு ஒழுக்கம். ஒரு பெரியவங்களுக்கு நம்ம வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் போய் அங்க போய் நிக்கணும் அப்படின்றது ஒரு ஒழுக்கம். இன்னைக்கு நீங்க கல்யாண பந்தியில கூட விட்டுருங்க, ஒரு கருப்பசாமி கோயிலோ ஐயனார் கோயிலையோ போனீங்க அப்படின்னா, அந்த வருஷம் சாமி கும்பிடும்போது ஆடு வெட்டுவாங்க. ஆடு வெட்டிட்டு அந்த சமையல் போடும்போது சாமி ஆடிக்கிட்டு சாமியை இவங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா மக்கள் பார்த்து அருள் கொடுக்கறது சாமி இருக்கும். ஆனா இவங்க சாப்பாடு முன்னக்கூடி கறி காலையை போய் முன்ன போய் உட்காந்துப்பாங்க. ஸோ ஒழுக்கம், அதை பொறுமை அப்படின்றது ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கத்தோட ஒரு உட்பகுதி தான் பொறுமை அப்படின்றத நாங்க சொல்ல வரோம். பொறுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, பொறுமை அவசியம் தேவை, பொறுமையும் ஒரு ஒழுக்கம் அப்படின்றது எங்களோட வாதம் ஐயா. அடுத்து ஐயா அம்மா சொன்னாங்க, உண்ணப்படுவதை விட வீணாக்கப்படுவதே அதிகம், அதுவும் ஒரு உணவு ஒழுக்கம். அதைத்தான் முத்துலட்சுமி அம்மா முதல்ல சொன்னாங்க எங்களுக்கு. ஏன்னா முதல்ல நான் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னோட உரைக்குள்ள போலான்னு நினைக்கிறேங்க ஐயா. அதைத்தான் அம்மா முத்துலட்சுமி அம்மா சொன்னாங்க, அது ஒரு உணவு ஒழுக்கம். உணவு ஒழுக்கம் இல்லை நம்ம கிட்ட. சாப்பாடை வீணடிக்க கூடாது அப்படின்றது ஒரு ஒழுக்கம். அப்படின்னா நம்ம இங்க வீட்டில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு உணவு நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு முன்னால அது எவ்வளவு பரிணாமங்கள் தாண்டி நம்ம தட்டுக்கு வருது அப்படின்றத நம்ம வீட்டுல அந்த உணவு ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டியது இருக்கு. அதைத்தான் நம்ம உணவு ஒழுக்கம்னு சொல்றோம். அப்புறம் ஒரு பொண்ணு பார்க்கறதுல கூட அவசரம் காட்டுறாங்க அப்படின்ட்டு. இது அவங்களுக்கு என்ன அவசரம் தெரியல மேடம், பட் அதுதான் ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம் நினைக்கிறேன் இல்லையா? 25 வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒழுக்கம். அதை நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வயசுல அது நடக்கும்பா அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க அவசரப்பட போறதுல நல்ல பொண்ணு. இப்ப நீங்க சார் விஷயத்துல ஃபீல் பண்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை வராதுன்றது தான் நாங்க அந்த ஒழுக்கத்தை நாங்க வீட்டுல இருந்து சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க குடும்ப நீதிமன்றங்கள்ல இன்னைக்கு நிறைய ஆணும் பெண்ணும் போய் அங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்புகளா ஒழுக்கம் சொல்லி பொறுமை. அதுல நீங்க பொறுமை இல்லைன்னு சொல்றீங்க. பொறுமை சார்ந்து ஒரு சகிப்புத்தன்மை வேணும், ஒரு ஒத்து போகிற மனப்பான்மை வேணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பழகிறதுக்கான மனப்பான்மை வேணும், பெரியவங்க சொல்றது மதிச்சு பழகணும், பெரியவங்களுக்கு முதல்ல வாய்ப்பை கொடுத்து சின்னவங்க பேசு. இதெல்லாம் எல்லாமே ஒரு சுதந்திரம், ஒரு பேச்சு சுதந்திரம் சார்ந்த ஒரு ஒழுக்க வழக்கங்கள். இது நம்ம குடும்பத்துல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் இருக்குன்னு சொல்றோம். அதையும் நான் திரும்ப சொல்றேன். பிள்ளைங்களுக்கு அப்படின்னா வாங்கி கொடுக்கறது யாரு? நம்ம தானே வாங்கி கொடுக்குறோம். கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா அந்த புள்ள அடுத்தடுத்து வேண்டதை கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். அப்படின்னா முதல்ல சொல்லணும், இல்ல நீ ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு 2 நாளைக்கு முன்னால, அப்படின்னா நேர ஒழுக்கம். எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டாது, ஒரு வாரத்துல ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னால சொல்லி, எப்ப அந்த மாதிரி ஒரு வாரத்துல எனக்கு அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நேர ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் நம்ம முத்துலட்சுமி அம்மா முதலே சொன்னாங்க. அடுத்து இன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு மாணவர்களுக்கு பொறுமை இருந்துச்சு, பொறுமை தேவைப்படுச்சு. ஆனா இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு தான் பொறுமை தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இது பெற்றவங்களுக்கு அந்த ஒழுக்கம் அப்படின்ற அந்த விஷயம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. வாத்தியார் சொல்றதுதான் சரி. நீங்க வாத்தியார் அப்படின்னா பெற்றவங்களுக்கு எந்த ஒழுக்கம் தேவைப்படுது? முதல்ல நாம இங்க வீட்டுல கண்டிக்க முடியாது. அப்படின்னா ஆசிரியர்கள் கண்டிக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிதான போக்கு, அந்த ஒரு ஒழுக்கம் பெற்றவங்களுக்கு வர வேண்டியது. இதைத்தான் நாங்க ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல வரோம். அப்படி இங்க குறைஞ்சிக்கிட்டு இருந்தது என்னது? ஒழுக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு இப்ப ஐயா அவங்க திரு காமராஜ் ஐயா இருக்காங்க, ராமசாமி ஐயா இருக்காங்க, நீங்க எல்லாம் வாத்தியாரா இருக்கிறீங்க. நீங்க அன்னைக்கு காலத்துல படிக்கும் போது பிள்ளைங்களை பெரும்பாலும் அடிச்சிங்க, இல்லாட்டி சென்னி இப்படி பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், கொட்டுறதா இருக்கட்டும், இந்த தண்டனைகள் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நான் வீட்டுல பயப்படலன்னா கூட நான் ஆசிரியர்களுக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தேவையை குறைச்சது என்னது? குடும்பத்துல நம்ம அந்த ஒழுக்கமான ஒரு வளர்ப்பை நம்ம பெற்றவங்க, நம்ம பிள்ளைங்க செல்ல பிள்ளைங்க. ஏன்னா அன்னைக்கு 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஓகே வாதியாராவது கண்டிச்சு வளர்க்கட்ட பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம், நான் வச்சிருக்கிறது ஒண்ணு, அதையே நான் செல்லம் வளர்க்கணும்னு சொல்ற அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க அந்த குறுகிய மனப்பான்மை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, குழந்தைய எது சரி எது தவறுன்னு புரிதல் இல்லாத ஒரு அளவுக்கு ஒரு குழந்தைய வளர்க்குற அளவுக்கான ஒரு சமூக சூழலுக்கு தள்ளி இருக்கு நம்மள. இதுல நான் சொல்றது என்னன்னா,
ஒரு குடும்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கான ஒரு ஏஜென்ட் மாதிரி. இந்த ஒரு சமூகம் ஒரு சரியா இருக்கணும், இந்த சமூகம் ஒரு கட்டமைப்போட இருக்கணும் அப்படின்னா அது குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி அந்த குடும்பம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, எல்லா விஷயத்திலும் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு கூட்டு மனப்பான்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அது ஒரு ஒழுக்கம், ஒரு கூட்டு மனப்பான்மை. அந்த குடும்பம்ன்றது நீங்க நானும் அப்பா அதை நானு என் மனைவி என் பிள்ளை அப்படின்றது மட்டும் இல்லை. குடும்பம் அப்படின்றது என் கூட பிறந்தவங்க, அவங்க பிள்ளைங்க, மனைவி கூட பிறந்தவங்க, அவங்க பிள்ளைங்க, இந்த சொந்தங்க எல்லாம் சேர்ந்தது நம்ம எல்லாரும் சேர்ந்த குடும்பம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து விதைக்கணும். இது ஒரு ஒழுக்கம் அப்படின்றத சொல்ல வரோம். இந்த அப்படின்னா இந்த பேச்சு ஒழுக்கம், நினைவு ஒழுக்கம், ஒரு கருத்து ஒழுக்கம் அப்படின்றதெல்லாம் சொல்ல வரோம். அடுத்து பெரியவர்களை மதித்தல். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்குது அப்படின்னா நம்ம பெரியவங்க காலில் குறைஞ்சபட்சம் அப்பா அம்மா காலில் விழுந்து ஒரு 5 ரூபாய் கூட கொடுப்பாங்க. ரொம்ப பெருசா இல்லை. இன்னைக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் எதிர்பார்க்கிறோம். பட் ஆனா வந்து அன்னைக்கு வந்து காலில் விழுந்தோன்னா ஒரு 5 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 5 ரூபாய் கொடுக்கறதுக்காக இல்லை, ஆனா வந்து காலில் விழுந்து அன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம் வாங்கணுன்றது ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஒழுக்கம் எங்க இருக்கு? இன்னைக்கு பையன் வந்து அப்பாவை பார்த்து பேசுறது இல்லை, அப்பாவை கூப்பிடுறதுக்கு பிள்ளைங்க வந்து சங்கடப்படுறாங்க. இது இந்த இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு சமூக அமைப்பு, இந்த ஒரு குடும்ப அமைப்பை நோக்கி தள்ளுனது யாரு அப்படின்னா அந்த ஒழுக்கம். நாம கத்துக்கிட்ட ஒழுக்கத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தலைன்றது வந்து ஒரு பெத்தவங்களா அங்க நம்ம ஒழுக்கத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வரேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆசைகளை விட நமக்கு வந்து சமூகம், கடமை, உறவு முறை அப்படின்றதுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லி வளர்த்தாங்க. இப்ப அந்த ஒழுக்கம் இன்னைக்கு வீட்டுல இருக்கா? இல்ல. என் வேலையை நான், அதாவது என் பிள்ளைக்கு என்ன தேவையோ நான் படிச்சு நான் வேலை பார்க்குறேன், 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம், வேலையை பார்த்து நம்ம நல்லபடியாக சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், நகை சேர்த்துக்கலாம், பிள்ளைங்க 4 பொண்ணு வந்து இருக்கிறதுக்கு தேவை எல்லாத்தையும் செஞ்சு வைக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் நல்ல ஒரு பெரிய டிவி வாங்கி வச்சிடறோம், நல்ல கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுத்துருவோம், பிள்ளைக்கு தனியாக பிரைவேட் இருக்கிற ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருவோம். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது வைஃபை, அன்லிமிட்டட் வைஃபை போட்டு ஒழுக்கமாக வளரணுன்றதை நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படின்னா இங்க ஒழுக்கம் வந்து பிள்ளைங்க வளரும் போது அவங்களுக்கு தேவையான ஒழுக்கத்தை இப்படித்தான் இருக்கணும்ன்ற கத்துக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கம், அந்த பொறுப்பு வந்து பெத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு உறவு முறை அப்படின்றது ஒரு உறவுகள் வளரணும் அப்படின்னா அங்க வந்து முக்கியமானது தமிழரோட பண்பாடு விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல்ல எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒழுக்கத்தோட நடந்துக்கிறோம். ஒரு மறுபடியும் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு குடும்ப அமைப்பு இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். அப்ப அந்த ஒழுக்கத்தை வந்து விட்டு கொடுத்தது யாரு? நாம விட்டு கொடுத்தோம். அப்புறம் அறநெறி சார்ந்த ஒரு வாழ்க்கை. அறநெறி சார்ந்த வாழ்க்கையில வந்து நம்ம மகாபாரதத்துல சொல்ற மாதிரி தியாகம் தான் இருக்கிறதுல பெரிய வீரம் பண்றோம். அப்ப ஒரு குடும்பம் ஒரு நல்லபடியா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா தான் சமூகம் நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும். அப்படின்னா இந்த குடும்பத்துல இருந்து தான் ஒரு நாட்டோட ஒற்றுமை, ஒரு நாட்டோட சரியான விஷயங்கள்லாம். அப்படின்னா இந்த ஒழுக்கம் அப்படின்றது நம்ம ஏதோ வந்து ஒரு தவறான பழக்கங்களை மட்டுமே நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயம் நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகள்ல இருக்கிற விட்டு போன சில ஒழுக்கங்கள் இருக்கு. அந்த ஒழுக்கங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். இதுல திருவள்ளுவரோட 2 குறளை நான் சொல்லி என்னோட உரை முடிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா, அதுக்கு உங்களோட அனுமதியோட. அது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் ஈதா பழி. அப்படின்னா ஒழுக்கத்தாலதான் எல்லாரும் மேன்மை அடைகிறாங்க. ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அடையத்தகாத பழியை வந்து அடைவார்கள் அப்படின்ற ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் என்னோட உரைக்கு சம்பந்தமான ஒரு குறளா நான் பாக்குறேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர், உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் அறியாதவர், பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாம இங்க பண்ணிக்க வேண்டியது ஒழுக்கம் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்களை தாண்டி இந்த சமூகத்துக்கு குடும்பத்தோட பங்கு இருக்கு. ஒரு சமூகம் நல்லா இருக்கணும், ஒரு நாடு நல்லா இருக்கணும், அது குடும்பத்துல இருந்து வரணும். அப்படின்னா எந்தெந்த ஒழுக்கங்கள், எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுபடி அடுத்த தலைமுறை வளர்த்து வர்ற பொறுப்பு அந்த பெத்தவங்களாக இருக்கட்டும், அந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி என்னோட வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி. சிறப்பு செல்வகுமார்.